வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடர்ச்சியாக அல் குர்ஆன் கூறும் அறிவியல் அற்புதங்கள் என்ற தலைப்பின் கீழே சில செய்திகளை நாங்கள் பார்த்து வருகிறோம். சென்ற வகுப்புகளிலே வானத்தை அல்லாஹ் எவ்வாறு அமைத்திருக்கிறான், அந்த வானத்திற்கு இருக்கக்கூடிய சிறப்பான தன்மைகள் என்ன, வானங்களுடைய அமைப்பை அல்லாஹ் தஆலா எவ்வாறு ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் போன்ற விஷயங்களை நாங்கள் அறிவியல் கண்ணோட்டத்தோடு விரிவாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். இன்றைய தினம் இந்த பூமி சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய சில முக்கியமான செய்திகளை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். மனிதர்கள் இந்த பூமியிலே மிகப்பெரிய ஒரு நீண்ட நாட்களாக வாழ்ந்து வரக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த பூமி சம்பந்தமாக அறிவியல் ரீதியான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து ஒரு சில நூற்றாண்டுகள் தான் ஆகின்றது என்பதை நாங்கள் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்ப காலங்களில் மிக பிரபல்யமான ஒரு விஞ்ஞானியாக, அறிவியலாளராக கண்டெடுக்கப்பட்ட, மக்கள் மத்தியிலே பிரபல்யமான ஒரு விஞ்ஞானியாக இருந்தவர் தான் அரிஸ்டோட்டல் என்று சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி. இந்த விஞ்ஞானி கூட பூமி சம்பந்தமாக சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை நாங்கள் ஆய்வு செய்து பார்த்தால், இன்றைய காலகட்டத்தில் வாழக்கூடிய ஒரு பாலர் வகுப்பிலே இருக்கக்கூடிய ஒரு மாணவியிடம் கேட்டால் அரிஸ்டோட்டல் சொன்ன அந்த விஞ்ஞானத்திற்கு மாற்றமாக சொல்வார்கள். அந்த அளவுக்கு பூமி சம்பந்தப்பட்ட ஆய்வுகளில் ஒரு மிகப்பெரிய தலை சிறந்த விஞ்ஞானி கூட குறுகிய அறிவு படைத்தவராகத்தான் இருந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆரம்ப மக்கள் எல்லாமே இந்த பூமியை பற்றி எவ்வாறு நினைத்திருந்தார்கள் சொன்னால், பூமி என்பது ஒரு தட்டையானது, தட்டாக இருக்கக்கூடிய ஒரு நிலம்தான் இந்த பூமி. திருமறை குர்ஆன் ஒரு புத்தக வடிவத்தில் இருப்பதனால நான் இதை எடுத்து காட்டுறேன். இப்படி ஒரு தட்டு, இந்த தட்டு தான் பூமின்னு நினைச்சாங்க. உருண்டையாக பூமி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய இந்த அறிவியலை 15ஆம் நூற்றாண்டில் தான் கண்டெடுக்கிறார்கள். அப்ப அந்த அளவுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் பூமியுடைய வடிவத்தை பற்றி ஆய்வு செய்கிறார்கள். ஆரம்பத்தில் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா, இந்த முழு பேரண்டமும் பூமியை நோக்கி சுத்தி கொண்டு இருக்கிறது, பூமி வந்து ஒரு இடத்துல நிலைச்சு நிக்குது, அசையாம இருக்குது, சூரியன் என்ன செய்து பூமியை சுத்துது, அதனாலதான் இரவு பகல் மாறி மாறி வருது அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. இதுக்கு வந்து சொல்லுவாங்க புவிமைய கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. எப்படி ஆங்கிலத்தில் சொல்றதா இருந்தா தி எர்த் சென்ட்ரிக் தியரின்னுவாங்க. பூமி வந்து ஒரு இடத்துல இருந்துச்சு, சூரியன் தான் என்ன செய்யுது பூமியை சுத்துது, சூரியன் ஒளிப்படும் போது இரவாகுது, திரும்ப ஒளி வந்து நீங்கும் போது பகலாகுது, இப்படிதான் ஆரம்பத்தில் வச்சிருந்தாங்க. இந்த கோட்பாடை வந்து அரிஸ்டோட்டலும் அங்கீகரிக்கிறார். அவர் சோதித்து பார்த்து ஆராய்ந்து இது சத்தியமானது, இதுதான் சரியான கொள்கைன்னு அவரும் சொன்னாரு. அவ பூமி வந்து சூரியன் வந்து பூமியை சுத்துறதா இருந்தா இரவு பகல், பூமி தட்டையா இருந்தாலும் இரவு பகல் என்ன செய்யும் வந்துட்டு போய்கொண்டே இருக்கும். ஏன்னா பூமி மேல வந்து சூரியன் மேல வந்து திரும்ப கீழே போகும்போது இரவு பகல் மாறி வரும் என்றது கூட அது முரண்படல. அதனால பூமி தட்டையானது என்ற கொள்கை 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தொடர்ச்சியாக நீடிச்சு கொண்டு வருது. ஆனா இந்த கொள்கை தவறானது என்பதை திருமறை குர்ஆன் சொல்லுது. எப்படி சொல்லுது? முதல்ல இவங்க என்ன சொன்னாங்க, பூமி ஒரு இடத்துல நிக்குதுன்றாங்க, சூரியன் தான் சுத்துதுன்றாங்க. பூமி அசையாம ஒரு இடத்துல நிக்கிறது தவறு என்று திருமறை குர்ஆன் சொல்லிருச்சு. அப்படி நிக்காது. எப்படி அல்லாஹ் சொல்றாருடா, சூரத்து அன்பியால 33வது வசனம்,
வஹுவல்லதி ஹலக்கல் லைல வன்னஹார், அவன்தான் இரவையும் பகலையும் படைத்திருக்கிறான். வஷம்ஸ வல் கமர, சூரியனையும் சந்திரனையும் படைத்திருக்கிறான். குல்லும் ஃபீ ஃபலக்கின் யஸ்பஹூன், ஒவ்வொன்றும் தத்தமது பாதையில் நீந்திக் கொண்டிருக்கிறது. நீந்துதான், நீந்துதண்டா ஸ்விமிங் பண்றது, ஸ்விமிங் பண்றதா நீந்துறதுன்றது. இப்போ பூமியில வந்து நாங்க நடப்போம், ஒரு குறிப்பிட்ட அந்த வாயு மண்டலத்தை தாண்டி நாங்க மேல போனோம் என்று சொன்னா, ஆக்சிஜன் இல்லாத பகுதிக்கு நாங்க போனோம் என்றா எல்லாரும் நீந்தி கொண்டு இருப்போம். இந்த நிலவுல வந்து மனுஷன் நடக்கிற மாதிரி காட்டுவான், நடப்பானா? அப்படி ஜம்ப் பண்ணி தான் போகணும், நீந்தணும். நீந்தி எப்படி தண்ணீரை வந்து தண்ணீரை நாங்கள் அகற்றி விட்டு நாங்கள் நகரணுமோ அதே போலதான் காத்து நிறைந்த இடத்துல, ஆக்சிஜன் வந்து இல்லாத இடத்துல, காத்து இல்லாத இடத்துல, காத்து இருக்கிற இடத்துல நடந்து போகலாம், காத்து இல்லாத இடத்துல என்ன செய்யணும்? நாங்கள் நீந்தி கொண்டு போகணும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? இரவு பகலை வந்து அல்லாஹ் படைச்சிருக்கிறான், சூரியனையும் சந்திரனையும் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். எல்லாமே என்ன செய்யுது? ஒரு இடத்துல நிக்குதா? இரவு வந்தா இரவு நின்று கொண்டே இருக்குதா? இல்ல, பகலா மாறுது. பகல் வந்தா பகலா நின்று கொண்டு இருக்குதா? இரவாக நகருகிறது. சூரியனும் அவ்வாறு தான் நகருது, சந்திரனும் அவ்வாறு தான் நகருது. அந்த நகருதல் எப்படி நடக்குதுண்டா நீந்திர விதத்துல சென்று கொண்டு இருக்குதுன்னு சொல்லி பூமி ஒரு இடத்துல நிலைச்சு நிக்குதுன்ற கொள்கையை வந்து தவறென்று திருமறை குர்ஆன் பிரகடனப்படுத்துது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது அறிவியல் கண்ணோட்டத்துல எப்படி புரிஞ்சு சொன்னாங்கன்றது நமக்கு தெரியல. நபிகள் நாயகம் திருமறை குர்ஆனுடைய வசனத்தை எத்தி வச்சாங்க. அவங்க எத்தி வச்சது என்னது? இறைவனுடைய வார்த்தைன்னு எத்தி வச்சாங்க. பிற்காலத்துல மக்கள் கூட இதை ஆய்வு செய்து முடிவெடுக்கலாம். நபிகள் நாயகம் இதை 6ஆம் நூற்றாண்டுல சொல்றாங்க. சொன்ன பிறகும் யாருக்காவது இதுல உள்ள உண்மைத்தன்மையை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சா? ஏனென்றா 15ஆம் நூற்றாண்டுல நிக்கலஸ் கொப்பர்னிக்கஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி உருவாகிறார். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர்தான் என்ன செய்தார் என்று சொன்னா, கொப்பர்னிக்கஸ் என்று சொல்லக்கூடிய அந்த விஞ்ஞானி தான் இதை சொல்றாரு. சூரியனும் என்ன செய்து, பூமி வந்து நகராம இருக்கல, சூரியன் இருக்குது, பூமி தான் என்ன செய்யுது? சூரியனை சுத்தி வருது, பூமி நகருது. சூரியனும் நகராம இருக்குதுன்னு அவர் சொல்லல, சூரியனும் நகர்ந்து கொண்டு இருக்குது, பூமி வந்து சூரியனை சுத்துது, எல்லாமே நகர்ந்து கொண்டுதான் இருக்குது, இப்படி என்று அவர் சொல்றாரு. இதே மாதிரி 17ஆம் நூற்றாண்டுல கெலீலியோ அவர் என்ன சொன்னாரு? அவரும் இதே கருத்தை சொல்றாரு. ஆனா எல்லாமே வந்து ஒரு இடத்துல நிக்கிறதா சொல்றது தப்பு. அப்பதான் அவர் வந்து கண்டுபிடிக்கிறார், அந்த தூர நோக்கு கருவிகளை கண்டுபிடிச்சு, தொலை தொடர்பு கருவிகளை கண்டுபிடிச்சு அவர் சொல்றாரு. அப்ப இந்த ஒரு விஞ்ஞானத்தை திருமறை குர்ஆன் ஏற்கனவே சொல்லி இருக்கிறத பாக்குறோம். அதுவும் சாதாரணமா சொல்லாம அல்லாஹ் எப்படி சொல்றான்னு சொன்னா, இரவு பகல் மாறி மாறி வரக்கூடிய ஒரு நிலையில் இந்த பூமி இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்றார். இதை வச்சே பூமி என்பது உருண்டையான வடிவத்தில் தான் இருந்துச்சுன்றதை நிரூபிக்க முடியும். எப்படி முடியும் என்று சொன்னா, இப்ப பாருங்க, சூரியன் ஒரு இடத்துல இருக்குது என்று கற்பனை வைங்க. சூரியனும் சுழலுது, சூரியன் சுழந்ததுக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லையே. ஏன்? எங்க சுழந்தாலும் எங்க சுத்தினாலும் சூரியனுடைய வெளிச்சம் வந்து படதான் போகுது ஒரு இடத்துக்கு. ஏன்னா அதுல வந்து இரவு பகல் என்று சூரியன்ல இருக்குதா? இல்ல. வெளிச்சம் பற்ற பகுதி, வெளிச்சம் படாத பகுதி என்று சூரியன்ல இருக்குதா? இல்ல. எங்க பார்த்தாலும் அது நெருப்பு கட்டியா இருக்கும், எங்க பார்த்தாலும் வெளிச்சம் வருது, அது சுத்துறது எங்களுக்கு மேட்டர் இல்ல. அது ஒரே இடத்துல நிக்கிறத ஒரு கற்பனையில வச்சு நீங்க பாருங்க. இப்ப சூரியன் இதுதான், அது சுத்தி கொண்டுதான் இருக்குது, எங்க இருந்தாலும் அது சுத்துது. இப்ப பூமி தட்டையா இருந்தா இந்த பூமி வந்து எப்படி சூரியன் வெளிச்சம் எப்படி படும் தெரியுமா? இப்படி சுத்துற சூரியன்ல பூமி தட்டையா இருக்குது. பூமி இந்த சூரியனை நோக்கி போகாம சூரியன் இந்த பூமியை நோக்கி தட்டையா இருக்கும் போது வந்தால் என்ன நடக்கும் என்றா, இப்படி சூரியன் இருக்குது, இந்த பூமி இப்படி இருக்க போகல, சூரியன் இப்படி வந்துடும், மேல வரப்போகல மேல் பகுதிக்கு என்ன செய்யும்? பகலாகிறது. மேல ஒரு இடத்துக்கு வந்தாலே போதும், ஒட்டுமொத்த பகுதிக்கும் என்ன செஞ்சிடும்? வெளிச்சம் திடீரென்று வந்துடும். ஏண்டா உருண்டை இல்லையே, அது தட்டையா தானே இருக்குது, கொஞ்சம் மேல ஏறினாலே போதும் மொத்த பகுதிக்கு மொத்த பரப்பளவுக்கும் வெளிச்சம் வந்துடும். அதே மாதிரி இப்படி சூரியன் இப்ப நகர்ந்து கொண்டு வந்து இந்த இடத்தை தாண்டி கீழே போன உடனே திடீரென என்ன செய்யும்? மேல் பகுதி அப்படியே இருளாகி கீழ்ப்பகுதி அப்படியே என்ன செஞ்சிடும்? வெளிச்சமாகிடும். இப்ப வந்து இரவு பகல் வார மாதிரி ஒரு ஸ்லோ மோஷன்ல படிப்படியா ஒரு நாட்டுக்கு இரவு சூரியன் உதிச்சு, அடுத்த நிமிஷத்துல அடுத்த நாட்டுக்கு சூரியன் உதிச்சு, அதுக்கு அடுத்த நிமிஷத்துல அடுத்த நாட்டுக்கு சூரியன் உதிச்சு, ஒரு ஸ்லோ மோஷன்ல சூரியன் உதிக்குதே. ஒவ்வொரு நாட்டுக்கு படிப்படியா சூரியன் உதிக்குதே. அப்படி உதிக்காது. எப்படி உதிக்கும்டா, மேல வந்த உடனே அந்த மேல் பகுதியில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் ஒரு நிமிஷத்துல ஒரு நொடி பொழுதில பகலாயிடும்.
அது கீழே போனோடனே கீழ்ப்பகுதியில் உள்ள நாட்டுக்கெல்லாம் ஒரு நிமிஷத்துல பகலாகிடும். அப்ப மேல அப்படி இருட்டாகிடும். உடனடியாக உலகத்துல பாதிக்கு இரவும், உடனடியாக உலகத்துல பாதிக்கு பகலும் வரக்கூடிய விதத்துல தான் பூமி தட்டையாக இருந்தா வரும். ஆனா அப்படியா வருது? இல்ல. இலங்கைக்கு சூரியன் உதயம் நடந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு என்ன செய்யும்? இந்தியாவுக்கு சூரிய உதயம் நடக்கும். அதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு ஜப்பானுக்கு சூரிய உதயம் நடக்கும். ஆரம்பத்தில் சூரிய உதயம் அவங்களுக்கு தான் வரும். ஜப்பானுக்கு சூரிய உதயம் நடந்து 10 நிமிஷத்துல இந்தியாவுக்கு, இந்தியாவுக்கு சூரிய உதயம் நடந்து 10 நிமிஷத்துல இலங்கைக்கு, இலங்கைக்கு சூரிய உதயம் நடந்து 10 நிமிஷத்துல இலங்கைக்கு மேற்கில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு. அப்படி ஆர்டருக்கு தான் என்ன செய்யும்? சூரியன் உதிக்குமே தவிர தட்டையா இருந்தா திடீரென்று உதிச்சிடும். திடீரென்று எல்லா நாட்டுக்கும் உதிக்குதா? ஆசியா நாடுகள் எல்லாத்துக்கும் திடீரென்று சூரியன் உதிக்குதா? இல்ல. அதுல இருந்தா என்ன விளங்குதுண்டா, ஒரு உருண்டை வடிவமாக இருந்தால்தான் என்ன செய்யும்? கட்டமா சூரியன் உதிக்கும் என்றது நாங்க இயற்கையாகவே விளங்குறோம். அப்ப இது குர்ஆன் என்ன செஞ்சு, இரவு பகல் மாறி மாறி ஒரு செட்டப்பா வருது. இதை பார்த்தாலே இந்த பூமி உருண்டை தான் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம் என்று குர்ஆன் மறைமுகமா சொல்லுது. ஆனா இத குர்ஆன் சொல்வதற்கு முன்பதாக பண்டைய காலத்திலிருந்து சில கிரேக்கர்களை சேர்ந்த, அந்த கிரேக்க நாடை சேர்ந்த சில மக்கள் கப்பல் பயணம் செஞ்சாங்க. கப்பல் பயணம் செய்யும் போது அவங்களுக்கு விளங்கிச்சு இந்த பூமியுடைய வடிவம் தட்டையானது இல்ல. எப்படி கப்பல் பயணத்தை வச்சு அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னா, கப்பல் பயணத்தை நீங்க பாருங்க. நீங்க கப்பல்ல போக வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க கடல் கரையிலிருந்து ஒரு கப்பலை பாருங்க. கப்பல் அப்படியே பெரிய வடிவமா இருக்கக்கூடிய அந்த கப்பல் திடீரென்று கொஞ்ச நேரமாகி அப்படியே சிறிய வடிவத்துக்கு மாறுமா? அப்படி நடக்குதா? நாங்க நினைச்சு கொண்டு இருக்கிறோம் அப்படி நடக்கிற மாதிரி. நல்ல கூர்ந்து கவனிச்சு பாருங்க. கப்பல் கடல்ல இருக்குது, கரையிலிருந்து நாங்க பார்க்கிறோம். அந்த கப்பலுடைய அந்த காட்சி எங்களோட பார்வையிலிருந்து காணாமல் போகும். ஒரு கட்டத்தில் காணாம போகும் தானே? எப்படி காணாம போகும்? பெரிய வடிவம் அப்படியே சுருங்கி சிறிய வடிவமாகி காணாம போகுமா? அல்லது தொலைவுக்கு போக போக ஆரம்பத்தில் கப்பலுடைய அடிப்பகுதி காணாம போய், பிறகு நடுப்பகுதி காணாம போய், பிறகு மேல் பகுதி காணாம போகுமா? எப்படி காணாம போகும்? தூரத்துக்கு போறதுனால எங்களுக்கு வடிவம் சிறுசாகிற மாதிரி கண்ணு சொல்லுது. அந்த தூரத்தில் இருக்கிற கப்பலை ஒரு டெலஸ்கோப்பை வச்சு நீங்க பாத்தீங்கன்னு வைங்க, அது எப்படி காணாம போகும் தெரியுமா? வடிவம் சிறுசாகி காணாம போறது இல்ல, அதுல வடிவம் சிறுசாகத்தான் செய்யும். ஆனா எப்படி சிறுசாகும் என்றா, ஒட்டுமொத்த கப்பலுடைய வடிவமும் சிறுசாகாது. கப்பலுடைய சில சில பகுதிகள் விளங்காம போகும். நல்லா புரிஞ்சு கொள்றதா இருந்தா, இப்ப நீங்க கரையில் இருக்கிறீங்க விளங்குங்க. இதுதான் கப்பல். கப்பல் இது நேரா இருக்கிறது கப்பல். இது மேல கப்பல்ல கொடி இருக்குதுன்னு விளங்கிக்கோங்க. இது நடுப்பகுதி என்று விளங்குங்க. இது அடிப்பகுதி என்று விளங்குங்க. இங்கதான் அந்த ஸ்விமிங் பண்ற அந்த மோட்டர் எல்லாம் வச்சிருப்பான். இப்ப நீங்க கரையில இருந்து பாக்குறீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? கப்பல் இப்படியே போயிட்டு அப்படியே ஒரு சின்ன வடிவமாகி அப்படியே இல்லாம போச்சேன்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லாம போகாது. எப்படி இல்லாம போகும்டா, இப்ப நீங்க கரையில இருந்து பார்க்கும்போது முழுசா விளங்குற கப்பல் அப்படியே போகும். தூரத்துக்கு போக போக கப்பலோட வடிவம் அப்படி இருக்கும். உங்களோட பார்வைக்கு தூரத்துல சின்னதாகிற மாதிரி விளங்கும். அது சின்னதாகிறது, சிறுசாகுவது எப்படி சிறுசாகும் என்றால், இந்த ஒட்டுமொத்த தோற்றத்தில் இருக்கக்கூடிய கப்பல் அப்படியே கீழே போகுது. கீழே தான் போகும். கீழே போகும்போது கப்பலோட அடிப்பகுதி அறவே விளங்காம போயிடும். நடுப்பகுதி இருந்தா அது அறவே விளங்காம போயிடும். அடுத்ததாக கொடி ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா கப்பல்ல, கடைசியா கொடி மட்டும் விளங்கும். விளங்கிச்சா உங்களுக்கு? என்ன அர்த்தம் என்றா, இப்ப கப்பல் பயணம் செஞ்சு வருதா, அப்படியே ஒரு பள்ளத்தை நோக்கி போய்கொண்டு இருக்குது கப்பல். பள்ளத்தை நோக்கி போறதுனால அது படிப்படியாக அடிப்பகுதி, நடுப்பகுதி, மேல் பகுதி என்று கீழ்நோக்கிய திசையில் அது நகருதே தவிர, பெரிய வடிவத்தில் இருக்கிற கப்பல் தூரத்துக்கு போக சின்னதா சென்றது அர்த்தம் இல்லை. எங்களுக்கு அது தூரத்துக்கு போறதுனால சிறுசாகரமாய் விளங்குதே தவிர, அது கீழே போறது கப்பல் கீழ் பகுதியை நோக்கி போறதா தான் இருக்குது. இதுல இருந்தே அது ஒரு உருண்டை வடிவத்தில் தான் பூமி இருந்துச்சுன்னு மக்கள் விளங்கினாங்க. இதே மத்த சைட்ல ரிவர்ஸ்ல திங்க் பண்ணி பாருங்க. கப்பல் வருது, கரையை நோக்கி வருது. முதல்ல எது விளங்கும்? கரையை நோக்கி வரக்கூடிய கப்பல் முதலிலே
கண் பார்வையில் உங்களுக்கு விளங்கக்கூடியது எது? கப்பல்ட கீழ்ப்பகுதி விளங்குமா, நடுப்பகுதி விளங்குமா, கொடி விளங்குமா? முதல்ல கொடி தான் விளங்கு. இப்ப புரியுதா? முதல்ல கொடி விளங்குது. அப்படியே இன்னும் நெருக்கமாகும் போது கொடியோட சேர்ந்து மேல் பகுதி விளங்கும். இன்னும் நெருக்கமாகும் போது நடுப்பகுதி விளங்கும். கரை கிட்ட வரும்போது அடிப்பகுதியும் விளங்கக்கூடியதா இருக்கு. என்ன அர்த்தம்? அப்ப ஏன் உங்களுக்கு தூரத்தில் இருந்த கப்பல்ட அடிப்பகுதியும் நடுப்பகுதியும் கொடிப்பகுதியும் அப்படியே சிறுசா விளங்கி நீ கிட்ட நெருங்கும் போது பெருசாகல? ஏன் கொடி ஆரம்பத்தில் கொடி மட்டும் விளங்கிச்சு? காரணம், அந்த பூமியுடைய வடிவத்தில் கரையை நோக்கி வரும்போது மேல் திசையை நோக்கி வந்து கொண்டிருக்கு. அதனாலதான் கப்பல் பயணிகள் இந்த பூமி என்பது உருண்டை என்றதை அவங்க விளங்கி வச்சிருந்தாங்க. சில ஆய்வாளர்கள் ஆய்வு ரீதியாகவும் அதை சமர்ப்பித்தார்கள். ஆனா இன்றைய காலகட்டம் போன்று அது தொழில்நுட்ப ரீதியாக வசதியாக இருக்காத காரணத்தினால் பலருக்கு அந்த தகவல்கள் சென்றடையவில்லை. ஆனா திருமறை குர்ஆன் இந்த கப்பலை வச்சே என்ன சொல்லுது தெரியுமா? பூமியுடைய வடிவம் உருண்டை தான் என்பதை நீங்கள் சிந்தியுங்கள் என்று சொல்லி திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்றான், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்ல், வானங்களை படைத்திருப்பதிலும் பூமியை படைத்திருப்பதிலும், வக்திலாஃபில் லைலி வன் நஹார், இரவு பகல் மாறி மாறி வருவதிலும், வல் ஃபுல்கி அல்லதி தஜ்ரி ஃபில் பஹ்ரி பிமா யன்ஃபஉன் நாஸ், மக்களுக்கு பயனுள்ள பொருட்களை சுமந்து கொண்டு கடலிலே பயணிக்கின்ற கப்பல் இருக்கிறதே, இதிலையும் இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதற்கு பல சான்றுகள் இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்றான். திங்க் பண்ணி பாருங்க, இதுல ஒரு சான்று இருக்குது, இதுல ஒரு மெசேஜ் இருக்குது. 6ஆம் நூற்றாண்டுல நபிகள் நாயகத்துக்கு இந்த வசனம் அருளப்படுது. வானத்தை பூமியை படைச்சிருக்கிறத பத்தி சிந்திங்க, இரவு பகல் மாறி மாறி வருவதை பற்றி சிந்திங்க, கப்பல் பயணிக்குது பாருங்க, அந்த கப்பலுடைய பயணத்தை பற்றியும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எதுக்கு அல்லாஹ் சொல்றான்? மறைமுகமாக இந்த பூமி உருண்டையானது தான் என்பதை சிந்திப்பதற்காக இறைவன் சொல்கிறான். இப்ப தட்டை என்று பூமியை சொன்னான் தானே, இந்த தட்டை என்று சொல்லக்கூடியவன் எப்படி சொன்னான் தெரியுமா? பூமியில மேல் பகுதியில தான் எங்களுக்கு நடக்கலாம், கீழ்ப்பகுதிக்கு போனா என்ன செஞ்சிருவோம், நாங்க விழுந்துருவோம் வேண்டாம். அந்த காலத்துல மேல் பகுதியில் நடப்போம், தட்டை பூமி மேல நாங்க நடப்போம், எங்களை தாங்கி கொண்டு இது பூமி. இந்த பக்க வாக்குக்கு நாங்க போனாலோ அடிப்பாகத்துக்கு நாங்க போனாலோ என்ன நடந்துருமாம்? நாங்க கீழே உளுந்துருவோம். ஏன்னா பக்க வாட்டிக்கு போனா எங்களை தாங்கி பிடிக்காதாம் பூமி, கீழே உளுந்துருவோமே நினைச்சான். அடிப்பாகத்துக்கு போனா எங்களை தாங்கி பிடிக்காது பூமி, கீழே உளுந்துருவோமே அந்த காலத்துல நினைச்சான். அப்படி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ் அந்த மக்களுக்கு அவனோட சிந்தனையை திறப்பதற்காக பூமி என்று சொன்னாலே எல்லா இடத்துக்கும் பயணிக்கக்கூடிய ஒரு இடமா தான் இருக்கும். ஒரு இடத்துக்கு போய் இன்னொரு இடத்துக்கு போக முடியாத இடமா இருக்காது. வேணுமெண்டா மரம் காடு பாலைவனம் நீரூற்று இதுவல் காரணமா போக முடியாதே தவிர பூமி மனிதர்கள் நடக்கக்கூடியதாக இருந்தா போகலாம். மனிதர்கள் நடக்கக்கூடிய அளவுல இயற்கையாக மரங்களோ காடுகளோ தடை இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக மனிதர்களுக்கு அதில் நடமாடலாம். அதுக்கேற்ற ஒரு சூழ்நிலையில் தான் பூமி வடிவமைக்கப்பட்டிருக்குது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் பாருங்க. ஒரு குர்ஆன் வசனத்துல சூரத்துல் முல்க்ல அல்லாஹ் சொல்றான், வல்லதி ஜஅல லக்குமுல் அர்ல தலூலன், அல்லாஹ் உங்களுக்கு பூமியை பயணிப்பதற்கு லேசாக அமைத்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், பூமி என்று சொன்னா மேல் பகுதியில் மட்டும்தான் பயணிக்கலாம், கீழ்ப்பகுதியில் பயணிக்க முடியாது, பக்கவாட்டில் பயணிக்க முடியாது, இப்படி எல்லாம் கிடையாது. பூமி என்று சொன்னாலே தலூலன், பயணிப்பதற்கு இலகுவாக வைத்திருக்கிறோம். எனவே அதில் பல பாகங்களில் நீங்கள் பயணம் மேற்கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்றான், பூமி என்று வந்தாலே எங்கேயும் என்ன செய்யலாமா, பயணிக்கலாம். அந்த காலத்துல மக்களுக்கு புரிய வைக்க, பூமி உருண்டை இல்லைன்னு நினைக்கிறீங்க, தட்டை என்று நினைக்கிறீங்க. நீங்க தட்டை என்று நினைக்கிறது அடிப்படை என்ன வச்சிருக்கிறீங்க, ஒரு பகுதியில் பயணிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இப்படி நினைப்பது தவறானது என்று சொல்லி பூமி தட்டை என்று நினைச்சது உருண்டையுடைய வடிவத்தை சொன்னா அவங்களுக்கு புரியுமோ புரியாதோ தெரியாது. ஆனா கன்ஃபார்மா தட்டை இல்லைன்றது அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், நிரூபித்து காட்டும் விதத்தில் இந்த குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் காட்டுறான். பூமி என்று சொன்னா எங்கேயும் பயணிக்கலாம். மனிதர்கள் இயற்கையாக பயணிப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய காரணிகள் இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக எங்கேயும் பயணிக்கலாம் என்பதில் என்ன விளங்குது? தட்டேண்டா கீழே போனா விழுந்துருவான் என்றதான் பொய். கீழே போனாலும் என்ன செய்யலாம், வாழலாம். அதுக்கு ஏத்த வடிவத்துல தான் பூமியெல்லாம் அமைச்சிருக்கிற. அப்போ சொல்லலாம்,
தட்டேன்னு சொன்னா மேல வாழ்றான், கீழையும் வாழலாம் தானே. கீழே வந்து மனுஷன் என்ன செய்யும், புவியீர்ப்பு சக்தியால கீழையும் பிடிச்சு நிற்கும். அதனால வந்து அப்படி சிலவங்க மூட நம்பிக்கையா நினைச்சிருக்கலாம். ஆனா அறிவுபூர்வமா நினைச்சாலும் பூமி தட்டேண்டே வச்சு கொண்டாலும் மேல்புறத்திலையும் வாழலாம் கீழ்ப்புறத்திலையும் வாழலாம் அப்படின்னு சிலர் வாதிடலாம். அப்ப பக்கவாட்டில் என்ன செய்யறது? இந்த பக்கவாட்டில் யார் வாழ்வா? பூமி என்று சொன்னாலே நீங்க வந்து ஒரு தட்டை என்று சொன்னா மேல ஒரு சைடு இருக்குது, கீழே ஒரு சைடு இருக்குது, ரெண்டு பக்கங்கள் இருக்குது. அதுல எப்படி இப்ப வாழ்றது? அதுக்கு என்ன லாஜிக் வைக்கிறீங்க? எந்த லாஜிக்குமே வைக்கல. அப்ப அதுல வாழ முடியாது என்று சொல்றீங்களா? ஒருவன் இப்படியே பயணம் போறான், போயிட்டு இந்த கோணருக்கு வந்த உடனே, இந்த முனைக்கு வந்த உடனே என்ன செய்யணும்? அவருக்கு இங்கேக்கு போவேலாவே. ஏன் இங்கேக்கு எப்படி போறது? எப்படி பயணம் மேற்கொள்றது? பயணம் மேற்கொள்ள முடியாது. இங்க இருந்து இங்கேக்கு போலாம், இங்க இருந்து இங்க வரலாம். மேல்புறத்தில் உள்ளவங்க கீழ்ப்புறத்தில் என்ன செய்ய முடியாது, மக்களை சந்திக்கவே முடியாது என்று ஆகிருமே. அப்ப எவ்வளவு பரப்பளவு, பக்கவாட்டிட பரப்பளவு எவ்வளவு, அது எந்த கோணர்ல இருக்குது? பூமியில எங்கேயாவது ஒரு பகுதி இந்த மாதிரி ஷேப்ல செங்குத்தா நிக்குதா? செங்குத்தா நின்று மனிதர்கள் வாழக்கூடிய விதத்தில் ஏதாவது இடம் அமைஞ்சிருக்குதா? லோகாந்தல வேணுமெண்டா ஒரு இடம் இருக்கும். லோகாந்த வச்சிருக்கிறீங்களா? வேர்ல்ட் சென்டர் வச்சிருக்கிறான். அங்க போனா வந்து திடீரென்று ஒரு பள்ளத்தை காணுவீங்க. ஆனா என்ன விஷயம், அந்த பள்ளத்திலையும் கீழே காடுதான் இருக்குது. அது வந்து தரையோட வந்து சேருது. எனவே அதுவும் செங்குத்தா வந்து இல்லாம போற இடம் இல்ல. அதுக்கு கீழே ஒரு நாடே, ஒரு ஊரே இருக்குது. பலாங்கொடை ஏரியா தானே, பதுள்ள ஏரியா, பண்டாரவேல ஏரியா, அந்த ஏரியா இருக்குது. அப்ப அங்க கூட வந்து ஒரு இடம் இருக்குது, நிலை இருக்குது. இவங்க தட்டேன்னு சொன்னா இந்த பகுதியில எப்படி மனுஷர் வாழ்றது? இந்த பகுதியில வாழ்றதுக்குரிய லாஜிக் என்ன சொல்றாங்க இல்ல. ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? இன்று கூட குர்ஆன் வந்து பூமி தட்டை என்று சொல்லுது சில கிறுக்கங்க சொல்லி கொண்டிருக்கிறாங்க, கூறு கெட்டவங்க சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இந்த பூமி வந்து தட்டைன்னு தான் குர்ஆனே சொல்லுது, அப்படி ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க. அல்லாஹ் வந்து இது மறுக்கிறான். எப்படி மறுக்கிறான்டா, இந்த மாதிரி வசனங்களை சொல்லி மறுக்கிறான். இன்னொரு மிக முக்கியமான ஒருவருடைய வரலாற்றை சொல்லி அல்லாஹ் மறுக்கிறான். ஒரு துல்கர்னைன் என்ற ஒருவரை பத்தி அல்லாஹ் பேசுறான். இந்த துல்கர்னைன் என்பவருக்கு செல்வதற்கு முன்பதாக இந்த உலகம் முழுவதையும் கடல் பயணம் மேற்கொண்டு பூமி உருண்டை என்பதை உலகத்துக்கு நிரூபித்த ஒரு மனிதர் தான் கொலம்பஸ் என்று மக்கள் நம்புவாங்க. கிறிஸ்டோபர் கொலம்பஸ் என்று ஒருத்தர் இருந்தாரு. கொலம்பஸ் தான் எதை கண்டுபிடிச்சாராம்? அமெரிக்காவை கண்டுபிடிச்சேன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து இசபெல்லா ஒரு மகாராணி கிட்ட, ஐரோப்பாவை சேர்ந்த ஒரு மகாராணி கிட்ட வந்து பொருள் உதவி பெற்றுக்கொண்டு இந்த பூமியை நோக்கி பயணம் மேற்கொண்டு ஐரோப்பியாவில் இருந்து ஆசியா வரைக்கும் ஒரு கடல் வழியை, பாதையை நான் கண்டுபிடித்து தருகிறேன் என்று ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறார். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர் உலகம் முழுக்க பயணம் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சிலவங்க நம்புறாங்க. ஆனா கிறிஸ்டோபர் கொலம்பஸ் என்றவர் உலகம் முழுவதும் என்ன செய்யல, பயணம் மேற்கொள்ளவில்லை. அவர் முயற்சி செய்கிறார். கிட்டத்தட்ட 1492 ஆண்டுல அவர் முதல்ல அவருடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார். ஐரோப்பால இருந்து ஆசியா வரைக்கும் பயணம் மேற்கொள்றதுக்கு முயற்சி செய்கிறார். ஆனால் அவரால் முடியவில்லை. அவருக்கு அந்த பயணத்தை மேற்கொள்ள முடியல, பல தடயங்கள் வருது. அதனால சக்சஸ் ஆகல. ஐரோப்பால இருந்து ஆசியா வரைக்கும் கடல் பயணத்தை அவர் என்ன செய்யல, கடல் வழி பாதையை அவர் கண்டுபிடித்து கொடுக்கவில்லை, அவரால் முடியவில்லை. அவர் அமெரிக்காவை கண்டுபிடிச்சுதான் சொல்றாங்க, முதல் மனிதர் அமெரிக்காவை போயிட்டு கண்டுபிடிச்ச ஒரு மனிதர் என்றாங்க. அப்ப ரெட் இண்டியன்ஸ் அங்க வாழ்ந்தாங்க அப்படி என்றெல்லாம் தகவல் சொல்லுவாங்க. அதுவும் தப்புதான். ஏனென்றா முதல் தடவையாக அமெரிக்கா கண்டத்துல போய் பாதத்தை வச்சு அமெரிக்காவை கண்டுபிடிச்சவர் வந்து ஒரு மனிதருடைய பேர் சொல்ற, அவர் பேர் வந்து லீஃப் எரிக்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு கடல் கொள்ளையர். அவர் கடல் கொள்ளையர் வழிப்பறி செய்யக்கூடியவங்க இருப்பாங்க. இந்த கடல் கொள்ளையவங்க என்ன செய்யறது, எங்கேயாவது போயிட்டு ஒரு தேசத்தை கண்டுபிடிச்சு வார கப்பலை வழிமறிச்சு கொள்ளையடிக்கிறது அவங்களோட வேலை. இப்படி இருக்கக்கூடிய இந்த லீஃப் எரிக்சன் என்று சொல்லக்கூடியவன் ஆரம்பத்தில் என்ன செஞ்சிருக்கிறான், இவருக்கு முன்னாடியே அமெரிக்காவில் வந்து கால் பாதத்தை பதிஞ்சிருக்கிறான் என்றதுக்குரிய ஆதாரமும் இருக்குது. ஆனா ஏதோ ஒரு விதத்துல இந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸ் உடைய அந்த வரலாறு அதை தான் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இவர் உலகத்தை முழுக்க பயணம் செஞ்சு பூமி உருண்டை என்று கண்டுபிடிக்கவே இல்லை, அது பொய்யான செய்தி. ஆனா ஆரம்ப வரலாற்றுக்கு சொந்தக்காரனான இந்த மாவீரர் துல்கர்னைன் இருக்கிறாரே, இவர் வந்து பூமி உலகம் முழுக்க சுத்தி இருக்கிறார் என்று அல்லாவே சொல்றார். அல்லாவே குர்ஆன்ல சொல்லி காட்டுறார். அவருடைய பயணத்தை பத்தி அல்லாஹ் சொல்றார். இந்த துல்கர்னைன் என்றா அவருடைய பட்ட பேர், அது பட்ட பேர். கர்ண் என்ற கொம்பு, கர்ணைன் என்றா ரெண்டு கொம்பு, துல்கர்னைன் என்றா ரெண்டு கொம்புக்கு சொந்தக்காரர் என்று அர்த்தம். அப்ப துல்கர்னைன் என்றா the two horns, owner of two horns
என்று அர்த்தம். ரெண்டு கொம்புக்கு சொந்தக்காரர். ரெண்டு கொம்புக்கு சொந்தக்காரர்னா ஒருத்தன் கொஞ்சம் அறப்படிச்சான்னு வைங்க, நாங்க என்ன சொல்லுவோம்? கொம்பு முளைச்சி, தலையில கொம்பு முளைச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப செல்வாக்கு, அதிகாரம், ஆற்றல், பலம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த கொம்புடையவர்கள் என்றெல்லாம் சொல்லுவாங்க. இவர் மிகப்பெரிய ஒரு அரசரா, பேரரசரா இருந்தார். இவர் வந்து இந்த அலெக்சாண்டர் கிரேட் என்று ஒருத்தர் இருந்தார், அலெக்சாண்டர் மாவீரர் என்று அவர் தான் இவர் என்று சிலவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி இல்ல பாரசீகத்தை சேர்ந்த இவர் மிகப்பெரிய ஒரு பேரரசர் என்று சொல்லியும் சிலவங்க சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க இல்ல உலக வரலாறு ஆரம்பிப்பதற்கு முன்பதாக, வரலாறு என்றது நாங்க குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் வரலாறு வச்சிருக்கிறோம். பிஃபோர் கிரைஸ்ட் வச்சிருப்போம், கிறிஸ்துக்கு முன்பெண்டு வச்சிருப்போம், கிறிஸ்துக்கு பின்பெண்டு வச்சிருப்போம். கிறிஸ்துக்கு முன்பு வரலாறு எத்தனை வருஷம் தான் இருக்குது? ஒரு 2000 வருஷம் இருக்குமா? தேடி பார்த்தாலும் கிடைக்காது. இந்த வரலாறே ஆரம்பிப்பதற்கு முன்பதாக பதிவு செய்யப்பட்ட வரலாறு இருக்குதே, அது ஆரம்பிப்பதற்கு முன்பதாக வாழ்ந்த ஒருவர் என்று சொல்லியும் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் பொறுத்தளவுல இவருடைய அல்லாஹ் வரலாறு சொல்றான். ஆனா இவர் வந்து இவருடைய இயற்பெயர் என்ன, இவர் எங்க வாழ்ந்தாரு, எந்தெந்த தேசங்களை ஆட்சி செஞ்சாரு, இவருடைய பரிவாரங்களுடைய சக்திகள் என்ன, அவங்க எப்படி இருந்தாங்க, எந்த மாதிரி ஆற்றலா இருந்தாங்க, இதை பத்தி எல்லாம் அல்லாஹ் என்ன செய்யல, பேசல. அவருடைய வரலாற்றுல அல்லாஹ் பேசினது அவருடைய ஒரு பயணத்தை பத்தி தான் பேசுறான். ஒரு பயணத்தை மேற்கொண்டாரு. அந்த பயணத்துல வித்தியாசமான ஒரு அறிவியல் சான்று அல்லாஹ் என்ன செய்யறான், முன்வைக்கிறான். அல்லாஹ் கதை சொல்லுவான். கதை சொன்னா பொய்ய சொல்ல மாட்டான். அது உண்மையா தான் அல்லாஹ் சொல்லுவான். உண்மையா சொல்லணும் வேண்டா, அப்ப நடந்ததை பத்தி இப்போ ஒருத்தன் சொல்றான், விட்டு அடிப்பானா இல்லையா? நல்லா பேசி பழகினாலும் வெளியில போனோம்னு என்ன செய்வான், இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி விடுறான். அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல அல்லாஹ் வரலாறு சொல்றேன்ற பேர்ல எவனாவது வரலாறு சொல்ல ஆரம்பிச்சா, இப்ப நம்ம வீட்லயும் சொல்லுவாங்களே, எங்க வாப்பாமார்கள், எங்க அப்பாமார்கள் என்ன சொல்லுவாங்க, அந்த காலத்துல நாங்கெல்லாம் எப்படி தெரியுமா, ஓடுற பாம்ப கையால பிடிப்பேன், பேவ பிடிப்பான பிடிச்சா அவன் மடையன் தானங்க, கொத்துமே அது. ஓடுற பாம்பை எவனாவது கையால பிடிக்கணுமா? ஆனா சொல்லுவாங்க. அதே மாதிரி நாங்கெல்லாம் இரும்ப திண்டு செமிக்கிற லெவல்ல இருந்தோம்டா, அப்படி பலசாலிகள். எவனாவது இரும்ப திண்டா செமிக்குமா? செமிக்காது. அப்ப இந்த மாதிரி கதை விட்டு அவங்கள பில்டப்பை காட்டுவாங்க. அல்லாஹ் வரலாறு சொன்னா பில்டப்புக்கு வரலாறு சொல்றது இல்ல, படிப்பினைக்கு தான் அல்லாஹ் வரலாறு சொல்லுவான். துல்கர்னைன் என்பவர், அவர் வந்து அவருடைய வரலாற்றை பார்க்கும் போது அவர் ஒரு பேரரசராக இருந்தது மட்டும் இல்ல, அவர் ஒரு இறை தூதராக இருந்திருக்கலாம் என்று நினைக்கிற அளவுக்கும் சில சான்றுகள் இருக்குது. கியாமத் நாள் அவர் யௌஜூஜ் மௌஜூஜ் என்ற அந்த கூட்டத்தை தடுக்கிறதுக்காக மிகப்பெரிய ஒரு சுவரை வந்து எழுப்புவார். இரும்பினால இரும்ப உருக்கி செம்ப உருக்கி ஒரு 2 மலைகளுக்கு மத்தியில் ஒரு செவரை எழுப்புவார். மிகப்பெரிய ஒரு செவரு, சீன செவரை விட பெருசு அது. இந்த மாதிரி ஒரு செவரை எழுப்பிட்டு அவர் கடைசியில் என்ன சொல்லுவாரு, கியாமத் நாள் நெருங்கும் போது என்னுடைய இறைவனுடைய கட்டளைப்படி இந்த செவர் சுக்குநூறாகிவிடும் அப்படி என்றாரு. அப்ப கியாமத் நாள் என்ன நடக்கக்கூடியதுன்றது யாருக்கு தெரியும்? இறை தூதருக்கு தானே தெரியும். விட்டடிக்கணுமா? எங்களுக்கு சொல்லலுமா? அல்லாஹ் ரசூல் சொன்னதை வச்சு சொல்லலாமே தவிர அவங்க சொல்லாத ஒன்றை சொல்லலாமா? அப்ப அல்லாஹ் வந்து இவருக்கு வஹி மூலம் அறிவிச்சு கொடுத்துதான் இவர் இதை சொல்றாரு. அல்லாவே சொல்றாரு. இவர் பொய்யா சொல்லியிருந்தா அல்லாஹ் குர்ஆன்ல எடுத்து சொல்லிக்க மாட்டான். அப்ப அவர் சொன்னது உண்மை என்றதுனால எதிர்காலத்தை அவர் அறிஞ்சு வச்சிருக்கிறாருன்னா அவருக்கு மறைவான ஞானமா? இவரை வச்சு மறைவான ஞானத்துக்கு ஆதாரம் காட்டுவாங்க தரிகாவாதிகள். அவர் வந்து பாத்தீங்களா, துல்கர்னைன் என்பது நபியா? அவர் நபியே இல்லாமல் அவர் எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதை சொன்னார். இப்படிதான் எங்களுடைய மகான்களும் சொல்லுவாங்க. உங்களோட மகானை கூட்டி வா, கையில் இருக்கிற காசு எந்த வருஷம் பிரிண்ட் பண்ணு கேட்டாலே சொல்ல முடியாது அவனுக்கு. இவர் எதிர்காலத்தை சொல்லுவாங்களா? அவுலியாக்கள் இதை செய்ய மாட்டாங்க. அப்ப ஒரு நபியாகத்தான் இருக்க வேண்டும். அந்த நபருடைய வரலாற்றை பத்தி அரபு மக்கள் மத்தியில் ஒரு வம்சாவளியாக பேச்சுவார்த்தை ஒன்று வந்துச்சு. துல்கர்னைன் துல்கர்னைன் பேரம் பேசிக்கொண்டு பெருமை பேசிக்கொண்டு இருந்தாங்க. இப்ப இவங்களுக்கு வந்து பல கற்பனைகளோட கப்சாக்களோட தான் கதைகளை வச்சிருந்தாங்க. நபிகள் நாயகம் இறை தூதர் என்று தன்னை அறிவிச்ச உடனே நபிகள் நாயகத்துக்கிட்ட அவருடைய வரலாறு என்ன, உண்மையிலே அப்படி ஒருத்தர் இருந்தாரா இல்லையா, எங்களுக்கு விவரம் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அதை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது 18வது அத்தியாயத்தில் 83 முதல் 86வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் சொல்றான். வயஸ் அலூனகான் துல்கர்னைன், துல்கர்னைனை பற்றி அவர்கள் விசாரிக்கிறார்கள். குல் சாத்துலு அலைக்கும் மின்னு திக்ரா, நபியை நீங்க சொல்லுங்க, அவரை பத்தி நான் சில செய்திகளை நான் சொல்கிறேன், சொல்ல போகிறேன் என்று நபியை சொல்லுங்கன்ட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன அல்லாஹ் சொல்றான்? இன்னா மக்கன்னா லஹு ஃபில் அர்லி, அவருக்கு நாங்க பூமியில மிகப்பெரிய ஒரு செல்வாக்கை நாங்கள் வழங்கினோம். வஆத்தைனாஹு மின் குல்லி ஷைஇன் சபபா, எல்லா பொருட்களிலும் அவருக்கு நாங்கள் ஒரு வழியை ஏற்படுத்தினோம். அதாவது அவருக்கு எந்த பொருளையும் சிரமம் இல்லை, எந்த பொருளையும் பயன்படுத்துறதுக்கு அவருக்கு கஷ்டம் இல்லை. உதாரணமா உங்களுக்கு சொல்றதா இருந்த அந்த வசனத்தை புரிய, இப்போ உங்களுக்கு பென்ஸ் காரை பயன்படுத்துறதுல சிரமம் இருக்குது தானே? ஏன் சிரமம் இருக்குது? அதை வாங்குறதுக்கு வசதி இல்லை, அதனால சிரமம் இருக்குது. ஓட்ட தெரியும் தான்,
வாங்கணுமே, அடுத்தவண்ட காரை தருவானா ஓட்டுறதுக்கு? தரமாட்டான். இப்ப இவருக்கு எல்லாம் சொல்றாங்க, எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் அவருக்கு சிரமம் இல்லையா, ஒரு வழி இருக்குமா. அதாவது அவர் அந்த அளவுக்கு செல்வந்தராக, அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அரசனாக, மிகப்பெரிய ஒரு ராஜாவாக வாழ்ந்தார். அப்ப பெரிய ஒரு பேரரசர் தான். அவர் என்ன செஞ்சாராம், அல்லாஹ் அவர்கிட்ட பயணத்தை பத்தி சொல்றார். அவர் திண்டது குடிச்சது, வாப்பாட பேரு புள்ளைட பேரு, சண்டை பிடிச்சது, இதை பத்தி எல்லாம் அல்லாஹ் பேசல. வேறு வேறு வேதங்கள் எடுத்தா ஒருத்தரை பத்தி பேசினாலே அவன் பரம்பரையை சொல்றதுக்கே 10 பக்கங்கள் எடுப்பாங்க. ஆனா இங்க அல்லாஹ் தஆலா அப்படி செல்லல. அவர் என்ன செஞ்சாரு, அக்பர சபபா, ஒரு பயணத்தை மேற்கொண்டார். எப்படி மேற்கொண்டாரு, ஹத்தா இதா பலக மக்ரிப ஷம்சி, அவர் சூரியன் மறையும் இடத்தை அடைந்தார். பயணம் ஒன்று மேற்கொண்டாராம், சூரியன் மறைகிற இடத்துக்கு வந்தாராம். அப்ப அவர் பயணத்தை மேல் திசையை நோக்கி, மேற்கு திசையை நோக்கி அவர் பயணத்தை ஆரம்பிச்சுக்கிறாரு. அப்பதானே சூரியன் மறைகிறது விளங்கும். அப்ப அவர் பயணத்தை எப்படி ஆரம்பிக்கிறாரு, கடல்லையா தரையிலையா? தரையில தான் ஆரம்பிக்கிறாரு. ஏனென்றா அல்லாஹ் சொல்லிக்கிறான், வஜதஹா தகுருபு ஃபீ ஐனின் ஹமியத்தின், அவர் அந்த பயணத்துல சூரியன் மறைகிறத பார்க்கிறாரு. எதுல மறைகிறத பார்க்கிறாரு தெரியுமா, சேற்று தண்ணீரிலே அது மறைவதை அவர் பார்க்கிறார். சூரியன் தண்ணில மறைகிறது என்றா எங்க அது நடக்கும்? தண்ணில சூரியன் மறையுமா? சூரியன் முதல்ல மறையாதுங்க, பூமி தான் அங்கங்க சுத்துது. அல்லாஹ் விளங்குறதுக்கு சொல்றான், தண்ணில சூரியன் மறைகிறமா எங்களுக்கு எங்க காட்சி விளங்கும்? கடல்ல தானே. சூரியன் மறைகிறது தண்ணி கடலுக்குள்ள போற மாதிரி இருக்கும். புள்ளைகள் கேட்கும், என்ன சூரியன் கடல் விழுங்கிருச்சான்னு கேட்பாங்க. ஏன்னா கடல் தண்ணீர்ல சூரியன் மறைகிற மாதிரி காட்சி எங்க விளங்கும் என்றா கடல்ல தான் விளங்கும். அப்ப என்ன நடக்குது, இவர் தரையிலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. எது வரைக்கும் போறாரு, கடல் வரைக்கும் போறாரு. போன உடனே அந்த இடத்துல வஜத இந்தஹா கௌமன், அங்கே ஒரு சமுதாயத்தை பார்த்தார். அப்ப அல்லாஹ் சொல்றான், குல்னா யா துல்கர்னைன், நாங்க சொன்னோம் துல்கர்னைனே, இம்மா அன் துஅஸிப வ இம்மா யத்தகித ஃபீஹிம் உஸ்னா, உங்களுக்கு விரும்பினா அவங்கள நீங்க அடக்கி ஆளலாம், அல்லது அவர்களிடம் நீங்கள் வரி வசூலிக்கலாம், உங்களுக்கு நாங்க அனுமதி தாரோம். இவர் அரசர் தானே. அந்த காலத்துல அரசர்கள் எல்லாம் வந்தா என்ன செய்வாங்க, ஊர்களை கைப்பற்றி அவங்களோட பலத்தை என்ன செய்வாங்க, அந்த ராஜ்யத்தை கைப்பற்றி அவங்களோட அரசை தான் அவங்க மேற்கொள்வாங்க. அப்ப இந்த படை ஒரு தனியா போகல, மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை எடுத்துக்கொண்டு தான் போறாரு. ஏன்னா ஒரு அரசு ஒரு பகுதியை போய் அந்த பகுதி மக்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கிறதா இருந்தா அந்த சக்தி வேணும் அவருக்கு. அந்த சக்தியோட போறாரு. அந்த மக்களுக்கு அவர் நீதி சில பிரச்சனைகளை தீர்த்து இந்த செய்திகள் எல்லாம் சொல்லல. அவங்கள நீங்க வரி வசூலிக்கலாம், அல்லது அவங்க தப்பு செஞ்சா தண்டிக்கலாம், அந்த ஆட்சி எல்லாம் கொடுத்தானு அர்த்தம், கொடுத்திருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் என்ன செய்தாரு, அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவர் என்ன பண்றாருண்டா, சும்மா அத்பா சபபா, பிறகு அவர் பயணத்தை தொடர்ந்தார். திரும்பினார் அல்லாஹ் சொல்லல. இப்ப கடல் கிட்ட மட்டும் போயாச்சு, கடல் கரை ஓரத்துல பாக்குறாங்க மக்கள் வாழ்றாங்க, அந்த மக்கள் மத்தியில தான் இவர் ஆட்சியை பிடிக்கிறாரு. அல்ல அதுக்கு அடுத்ததான் என்ன சொல்லணும், திரும்பினார் என்று சொல்லணும். திரும்பி போய்விட்டார் அப்படி எல்லாம் சொல்லாம சும்மா அத்பா சபபா, பிறகு பயணத்தை தொடர்ந்தார். அப்ப எங்க இப்ப பயணத்தை கொண்டு போயிட்டு இருக்கணும், கடல் வரைக்கும் போனார். தரையிலிருந்து கடல் கிட்ட ஊர் மக்களை ஆட்சி பிடிச்சாரு. இப்ப கடல் திரும்ப தொடர்ச்சியாக பயணத்தை மேற்கொள்றதா இருந்தா அவருடைய அடுத்த பயணம் எங்க வரைக்கும் போகணும், கடல் பயணமாக மாறி இருக்க வேண்டும். இல்லைண்டா அல்லாஹ் சொல்லி இருப்பான், எப்படி அவர் அந்த கடலை கண்ட உடனே அதுக்காக பயணிக்க முடியாததுனால திரும்பினார் அல்லாஹ் சொல்லி இருப்பான். அல்லாஹ் அப்படி சொன்னானா, சொல்லல. இப்ப இந்த கடலை நோக்கி, இதுதான் கடல், கடலுடைய எல்லை, கடலை நோக்கி போயிட்டாரு. அல்லாஹ் திரும்பி வந்ததா சொல்லல, தொடர்ச்சியாக பயணித்தார் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப தரையில் அவர் பயணித்துட்டு கடலை கண்டுட்டு அந்த ஏரியால உள்ள கிட்டத்தட்ட இந்த கொழும்பு பகுதியை அவர் ஆட்சி பிடிச்சாரு ஒரு விளங்குறதுக்கு பிடிச்சிட்டு திரும்ப என்ன செய்யறாரு, கோல் பேஸ்ல திரும்ப பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சு அப்படியே நெடுவா போறாரு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். திரும்பி வந்ததா வரல. இப்ப நாங்க இங்க இருந்து யாழ்ப்பாணத்தை நோக்கி போறோம், யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டோம். நான் திரும்பி விட்டேன் என்று யாராவது சொன்னா தான் என்னுடைய திசை மாறும். நான் திரும்பினேன் சொன்னா நான் வடக்க நோக்கி போறேன், வடக்க நோக்கி போய் யாழ்ப்பாணத்திலிருந்து அவர் திரும்பி விட்டார், அப்ப என்னுடைய திசை, நான் வடக்க நோக்கி போன நான் யாழ்ப்பாணத்திலிருந்து திரும்பி நின்றா என்னுடைய திசை என்னவாக மாறும், தெற்கை நோக்கி நான் பயணிக்க ஆரம்பிப்பேன். வடக்கு தெற்கு தானே இருக்குது. நான் யாழ்ப்பாணம் மட்டும் போனேனா, இப்போ திரும்பி வாரனா, திரும்பி வாரது நான் எதை நோக்கி வருவேன், தெற்க நோக்கி வருவேன். அப்ப நான் யாழ்ப்பாணம் மட்டும் போனேனா, ஆனா யாழ்ப்பாணத்திலிருந்து நான் திரும்பலையா, தொடர்ச்சியா நான் பயணிச்சேன் என்ன அர்த்தம்,
அப்படியே 32 கிலோமீட்டர் கடல் பயணம் செஞ்சு இந்தியாவுக்கு போயிட்டு அர்த்தம். உங்களுக்கு திரும்பலேனா தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். இவர் தொடர்ச்சியாக சென்றார் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். தொடர்ச்சியாக சென்ற அவர் என்ன செய்தாராம்? ஹத்தா இதா பலக மத்லியா ஷம்சி, அவர் என்ன செய்தார்? சூரியன் உதிக்கக்கூடிய ஒரு இடத்தை அடைந்தார். அல்லாஹ் சொல்றான். பயணத்துல திரும்பாமலே போறாராம். திரும்பி வந்தா மேற்கு திசைக்கு போனவர் திரும்பினா கிழக்கு திசைக்கு வரலாம். மேற்கு திசைக்கு போனவர் திரும்பவில்லை, தொடர்ச்சியாக அந்த திசையிலே பயணிக்கிறார். ஆனால் அவருடைய பயணத்தின் எல்லை எதுவாக மாறுகிறது? கிழக்காக மாறுகிறது. மேற்குல போனவர் தொடர்ச்சியாக பயணித்து கிழக்குக்கு வந்தார் என்றால் என்ன அர்த்தம்? பூமி உருண்டையாக இருந்தாச்சாங்க கிழக்குக்கு வரலாம். இப்ப பாருங்க, இது மைக்கு. அவர் இங்க இருந்து பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. அப்படி இது ஸ்ரீலங்காண்டு மட்டும் வைங்க, சரியா? இலங்கை மட்டும்தான் இது. இப்ப கிழக்கு மாகாணத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கண்டி வந்து குருநாகல் ரூட்ல அபரண காடெல்லாம் தாண்டி வந்து பஸ் ரூட்டுக்கு இதே கிடையாது. அப்படி வந்து அப்படியே கொழும்பு வர காட்டில் வந்தாச்சு. கொழும்ப கைப்பற்றியாச்சு. இப்ப அவர் என்ன செய்தாரு? திரும்பல, ரிட்டர்ன் ஆகல. ரிட்டர்ன் ஆனா திரும்ப கிழக்க நோக்கி அவர் போயிருக்கலாம். ரிட்டர்ன் ஆகாம தொடர்ச்சியா இப்ப கடலுக்கு, இந்த பகுதியெல்லாம் கடல், தொடர்ச்சியா கடலுக்கு போறாரு. கடல்ல பயணிக்கிறாரு. பயணிச்சு 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 இப்படியே திருப்பி பயணிச்சு வராரு. இங்க வந்தோடனே திருப்பி எங்க வந்துக்கிறாரு? கிழக்கு மாகாணத்துக்கே வந்து. இது எப்படி சாத்தியமாச்சு? பூமி உருண்டையா இருந்ததுனால தானே சாத்தியமாச்சு. உருண்டையா இல்லாவிட்டால் மேற்கில் போனவர் எப்படி கிழக்கை நோக்கி வரலாம்? பூமி தட்டையாக இருக்கிறது, கிழக்கிலிருந்து பயணம் ஆரம்பிக்கிறது, மேற்கை நோக்கி செல்கிறது, திரும்பவும் இல்லை. திரும்பாமல் தொடர்ச்சியாக பயணம் செல்ல வேண்டும் என்றால் அவர் மேற்க நோக்கி போய்கொண்டே இருப்பார். கிழக்குக்கு எப்பயுமே என்ன செய்ய மாட்டாரு? திரும்பி வரமாட்டாரு. ஏன்? அவர் ரிட்டர்ன் ஆகல. ரிட்டர்ன் ஆகாம நெடுங்கோட்ல பயணத்துக்கு போறாரு. தட்டையா இருந்தா கிழக்குக்கு வர முடியாது. உருண்டையாக இருந்ததுனாலதான் அவர் என்ன செஞ்சாரு? கிழக்குக்கு வந்தாரு. வந்தோடனே அங்க ஒரு சமுதாயம், அவங்க சொல்றாங்க, பாருங்க யவுஜூஜ் மௌஜூத் என்ற ஒரு கூட்டம் ஃபித்னா பண்றாங்க. அப்ப இவர் தரையில வாழ்ற மக்களோட இப்ப பேசுறாரு. வந்து கடல் பயணத்தை முடிச்சு தரைக்கு இறங்குறாரு. இப்ப ஆரம்பத்தில் தரையில இருந்து கடல் பயணம், அதுக்கு பிறகு கடல் பயணத்துல இருந்து தரைக்கு வந்தாச்சு. வந்து கிழக்கு பகுதியில் வாழ்ற மக்களோட பேசினா அவங்களுக்கு பேச தெரியா, மொழியும் தெரியா. இவர்கிட்ட மொழி அவங்களுக்கு தெரியா, அவர்கிட்ட மொழி இவங்களுக்கு தெரியா. சைக்கிள்ல பேசுறாங்க, யவுஜூஜ் மௌஜூத் ஃபித்னா பண்றாங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க, நாங்க வரி கட்டுறோம் அப்படின்றாங்க. அப்ப அவர் சரி என்று அந்த சுவரை எழுப்பினார் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த துல்கர்னைனுடைய பயணத்துல அல்லாஹ் தஆலா பூமி உருண்டன்றதை நிரூபிச்சார். அவர்தான் உலகத்திலே ஆரம்பத்திலேயே பூமியில கடல் பயணம் தரை பயணம் மேற்கொண்டு பூமி உருண்டை என்பதை அண்டக்கே கண்டறிஞ்சவர். அதனாலதான் அல்லாஹ் தஆலா அந்த செய்தியை, கடல் பயணிகள் வந்து பூமி உருண்டைன்றதை விளங்கி வச்சிருந்தாங்கன்னு நான் சொன்னேன். இதுதான் காரணம். துல்கர்னைன் அவர்கள், பேரரசர் துல்கர்னைன் அவர்கள் கடல் பயணம் மேற்கொண்டு பூமி உருண்டை என்பதை அன்றே நிரூபித்து இருக்கிறார். ஆனா அப்ப வாட்ஸ்அப் பேஸ்புக் எல்லாம் இல்ல, இன்டர்நெட் எல்லாம் இல்ல, அதனால மக்களுக்கு தெரியல. ஆனா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இது 6ஆம் நூற்றாண்டுல 7ஆம் நூற்றாண்டுல சொல்லி காட்டுறான். துல்கர்னைனுடைய பயணத்தை பத்தி நீங்க கேக்குறீங்க, கண்ட நின்ற கதையை நான் சொல்லாம பூமி உருண்டைன்றத சொல்றேன். அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு அது எப்படி மேற்குல போனவங்க எப்படி கிழக்குக்கு வந்தாங்கன்னு குழம்பி கொண்டே இருந்திருப்பாங்க. திரும்பவும் இல்ல, சிலவங்க திரும்பினாங்கன்னு கூட பொய்யா கூட விளக்கம் சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்ப நாங்க சிந்திச்சு பார்க்கும்போது பூமி உருண்டை என்பது இந்த துல்கர்னையினுடைய இந்த செய்தியிலிருந்து விளங்குது. அடுத்தது இந்த வசனத்துல பாருங்க, சூரியன் மறையும் இடம், சூரியன் உதிக்கும் இடம் என்றான் அல்லாஹ். சூரியன் மறையும் இடம் என்றான், உதிக்கும் இடம் என்றான். மறையும் இடமும் உதிக்கும் இடமும் எப்ப வரும்? தட்டையா இருந்தா தானங்க வரும். ஏண்டா இது மறைகிற, இது உதிக்கிற இடம், இது மறைகிற இடம். உருண்டையா இருந்தா ஒரு இடம் இருக்குமா? மறைகிறதுக்கு ஒரு இடம் இருக்காது. ஏன்? உருண்டை தானே. உருண்டை எப்ப சுத்தும் போதெல்லாம் மறைகிற இடமா மாறும், உதிக்கும் போதெல்லாம் உதிக்கிற இடமா மாறும். பூமியில் அல்லாஹ் தஆலா இந்த துல்கர்னைன் சம்பவத்தில் மறையும் இடம் என்றார். மறையும் நேரத்தில், உதிக்கும் நேரத்தில் என்று கூட அல்லாஹ் சொல்லல. மறையும் இடம், உதிக்கும் இடம். இந்த வசனத்தை வச்சு சிலவங்க சொல்றாங்க, பாத்தீங்களா பூமி வந்து தட்டைன்னு சொல்லி குர்ஆனே சொல்லுது. ஒரு உதிக்கும் இடமும் ஒரு மறையும் இடமும் பூமிக்கு இருந்ததாக துல்கர்னைனுடைய பயணத்துல சொல்லப்பட்டிருக்குது என்று இந்த வசனத்தை வச்சே பூமி தட்டை என்று சொல்ல வருவாங்க. அப்ப வந்து எங்களுக்கே கன்ஃபியூஸ் தானே. இப்ப அட மேற்குக்கு போனவர் கிழக்குக்கு வந்தாருன்னா உருண்டைன்றதுனாலதான் வந்திருக்கணும்.
இங்க பார்த்தா மறையும் இடம் என்று ஒரு இடத்தை அல்லாஹ் சொல்றான், உதிக்கும் இடம் என்று ஒரு இடத்தை சொல்றான். பூமி உருண்டையா இருந்தா உதிக்கும் ஒரு இடம் இருக்க வாய்ப்பில்லை, பல இடங்கள் இருக்கணும். உதிக்கும் இது சூரியன் என்று வைங்க, இது பூமி என்று வைங்க. இப்ப பூமியிட இந்த சூரியன் வெளிச்சம் படுற இடமெல்லாம் பகலா இருக்கும், வெளிச்சம் படாத இந்த பகுதியெல்லாம் இரவா இருக்கும். இப்ப இது அமெரிக்காவாக இருந்தா இது சைனாவாக இருக்கும், அப்படித்தானே? நேர்கோட்டில் சைனா இருக்குது அமெரிக்காவுக்கு. இப்ப அமெரிக்காக்காரனுக்கு சூரியன் உதிக்குது, சைனாக்காரனுக்கு என்ன செய்யும்? சூரியன் மறையும். இப்ப அமெரிக்காவுக்கு அடுத்ததாக உள்ள நாடு ஒன்று வரும், இங்கிலாந்துக்கு சூரியன் உதிக்கும். இங்கிலாந்துக்கு அடுத்ததாக யூகேக்கு சூரியன் உதிக்கும், இந்த சவுதிக்கு சூரியன் உதிக்கும். இப்படி சுத்த சுத்த சூரியன் வெளிச்சம் பற்ற பகுதி எல்லாத்துக்கும் உதிக்க ஆரம்பிக்கும். அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்லயும் என்ன செய்யும்? உதிக்கும் பல இடங்கள் வரும். அப்ப ஒரு இடம் வராது, பல இடம் வரும். அது எப்படி குர்ஆன் ஒரு இடத்தை சொல்லிச்சு என்று சர்ச்சையை கிளப்புவாங்க. அது என்னன்னு கேட்டா, இந்த சூரியன் சுத்தத்தான் செய்து, ஆனா கற்பனையாக சூரியன் ஒரே இடத்துல நிக்கிறதா நினைச்சுக்கோங்க விளங்குறதுக்காக. இது எப்படிதான் உதித்தாலும் இந்த சூரியன் வெளிச்சம் படுற கோணம் ஒன்றாதான் இருக்கும். சூரியன் வெளிச்சம் இப்படி விரிஞ்சு போகும், இப்படி விரியுமா? பூமி இப்படி உருண்டையா இருக்கும். இது சுத்த 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 என்னதான் சுத்தினாலும், எவ்வளவுதான் சுத்தினாலும், இந்த பாயிண்ட், இந்த சூரிய வெளிச்சம் பற்ற ஒரு பாயிண்ட் இருக்குது, இப்படியே ஒரு டார்ச் லைட் அடிச்சா வெளிச்சம் எப்படி வரும்? இப்படி ஒரு முக்கோண ஷேப்ல தான் வெளிச்சம் போகும். பார்த்து இருக்கிறீங்களா இல்லையா? முக்கோண ஷேப்ல தான் போகும். சூரியன் வெளிச்சம் பூமிக்கு படுவதாக இருந்தா எப்படி படும்? இப்படியே ஒரு முக்கோண ஷேப்ல இந்த ரெண்டு பாயிண்ட்ல என்ன செய்யும்? பட்டு அதுக்கு அடுத்ததாக என்ன செய்யும்? மற்ற ஏரியாக்களுக்கு போகும். இப்படி வெளிச்சம் இதுவரைக்கும் படுற இடம் வெளிச்சமா இருக்கும், சூரியன் வெளிச்சம் படாத இந்த இடங்கள் எல்லாம் இருளா இருக்கும். எந்த நாடா இருந்தாலும் இந்த சூரிய வெளிச்சம் எங்க பட மேலையும் கீழையும் எங்க பட ஆரம்பிக்குதோ, எங்க முடிய ஆரம்பிக்குதோ அந்த இடத்தை தாண்டி சூரியன் வெளிச்சம் இங்கக்கு படவே படாது. அதான் அர்த்தம். அப்ப கொஞ்சம் விஞ்ஞானம் என்றதுனால கொஞ்சம் சிரமமா இருக்கலாம், இலகுவா புரிய வைக்க பாக்குறேன். சரியா? இப்ப பாருங்க, சூரியன் வெளிச்சம் இங்க படுது, மேல படுது இந்த பாயிண்ட்ல, கீழே படுது இந்த பாயிண்ட்ல, ரெண்டு கற்பனையாக வைத்துக் கொண்டு பாருங்கள். சூரியன் வெளிச்சம் உதயம் என்ற அர்த்தம், சூரியன் மறைவு இருள் என்ற அர்த்தம். அப்படித்தானே? உதயமானால் வெளிச்சம், மறைந்தால் இருள். இந்த ரெண்டு இருளும் வெளிச்சமும் இருளும் இருக்கக்கூடிய இடத்துக்கு பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடு நகர்ந்து போகுதே தவிர, பூமியில் உள்ள ஒவ்வொரு நாடும் என்ன செய்யும்? உதயத்தை நோக்கி நகர்ந்து போகும். இது ஜப்பான் என்று வைங்க, இது அமெரிக்கா என்று வைங்க, இது வேறொரு நாடு என்று வைங்க. ஜப்பான் என்ன செஞ்சுக்குது? இப்ப ஆரம்பத்தில் சூரிய உதயனுக்கு வருது, ஒரு 10-20 நிமிஷம் ஆனோடனே இன்னும் கொஞ்சம் வீட்டுக்கு வந்துடும், ஒரு 2-3 மணித்தியாலம் ஆனோடனே பகலாகிடும், நேரடியா சூரிய வெளிச்சம் படும். இப்ப லைட்டா படாது, நல்ல பவர்ஃபுல்லா படும். அப்ப அந்த டைம்ல அமெரிக்கா என்ன செஞ்சிருவான்? திரும்ப என்ன செய்வான்? அவன் சூரிய உதயத்துக்கு வரான், அவன் 2-3 மணித்தியாலம் ஆனோடனே அவன் முற்பகலுக்கு போயிட்டுருவான். பிறகு அமெரிக்காவுக்கு பின்னுக்குள்ள நாடு என்ன செய்யும்? அவன் சூரிய உதயத்துக்கு வருவான். இந்த விரல் சூரிய உதயத்துக்கு வருது, அது ஒரு 3 மணித்தியாலம் 4 மணித்தியாலம் ஆனோடனே அவன் முற்பகலுக்கு போயிட்டுருவான். இப்படியே தான் சுத்தும். இப்ப ஒவ்வொரு நாடும் என்ன செய்து சூரிய உதயத்தை நோக்கி பயணிச்சு கொண்டு வருது. சூரிய உதயமாக ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் என்ன? பூமியில் உள்ள இடம் இல்ல, ஆகாயத்தில் உள்ள இடம் இல்ல, சூரிய வெளிச்சம் படுற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்தை நோக்கி பூமியில உள்ள ஒவ்வொரு நாடுகளும் என்ன செய்யும்? நகர்ந்து கொண்டு சென்று கொண்டே இருக்கும். அந்த பாயிண்ட்டுக்கு எந்த நாடு கிளிக் ஆகுதோ அந்த நாட்டுக்கு தான் சூரிய உதயம். இப்படியே வருதா? ஒவ்வொரு விரலும் இதுதான் அந்த பாயிண்ட் வைங்க. என்னுடைய இந்த விரலை, இந்த கீழ் விரல்கள் டச் ஆகிற இடம் தான் சூரிய உதயம் பாயிண்ட். இப்படி வரும். அப்ப அல்லாஹ் சொல்றான், உதயமாகும் இடம் என்றால் பூமியில் உள்ள இடம் இல்ல, அது வெளிச்சத்தில் சூரியன் வெளிச்சம் படக்கூடிய, சூரிய உதயமாக கூடிய ஒரு இடம். அந்த பாயிண்ட நோக்கி, அந்த புள்ளிய நோக்கி உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நாடும் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். சூரியன் மறைவென்றால், சூரியன் மறையக்கூடிய இடம் என்றால் பூமியில் உள்ள ஒரு இடம் அல்ல, இந்த வெளிச்சம் இறுதியாக சென்று படக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்தை தாண்டி எங்கேயும் வெளிச்சம் படாது. அந்த பாயிண்ட நோக்கி ஒவ்வொரு நாடும் என்ன செய்யும்? நகர்ந்து கொண்டிருக்கும் போது
இருளை அடைகிறார்கள். எனவேதான் அது அல்லாஹ் இடம் என்று சொன்னானே தவிர பூமியில உள்ள ஒரு இடத்தெல்லாம் சொல்லல. கொஞ்சம் இதை ஸ்லோ மோஷன்ல திருப்பி 2-3 தடவை கேட்டு பாருங்க. அந்த சூரிய உதய இடம் என்றது என்னென்றும் மறையும் இடம் என்னன்றதும் சரளமாக உங்களுக்கு புரிந்துவிடும். அப்ப இப்படி அல்லாஹ் தாலா துல்கைனுடைய சம்பவத்தை சொல்லி பூமி என்பது உருண்டையானது என்றதை அல்லாஹ் நிரூபிச்சிருக்கக்கூடிய அற்புதத்தை நாங்கள் பார்க்கிறோம். இதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஏண்டா கலீலியோ 15ஆம் நூற்றாண்டுல, அதே மாதிரி கொப்பனிக்கல்ஸ் 15ஆம் நூற்றாண்டுல, இன்னொரு ஜொஹான்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி 17ஆம் நூற்றாண்டுல பூமி உருண்டை என்று நிரூபிக்கும் வரைக்கும் பூமி உருண்டைன்றது உலக மக்கள் யாருக்குமே தெரியாம இருந்துச்சு. ஆனா அல்லாஹ் இந்த மாதிரி சில வரலாற்று செய்திகளை சொல்லும் போது கூட பூமி உருண்டைதான், அது கண்டிப்பாக உருண்டை வடிவத்தில் தான் இருக்க முடியும். பூமி எதையும் நோக்கி சுத்தல, அனைத்தையும் நோக்கி சுத்தி கொண்டிருக்கிறது, தத்தமது பாதையில் நீங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா ஒரு அற்புதமான விளக்கத்தை சொல்லி இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். இதுவே திருமறை குர்ஆன் ஒரு இறை வேதம் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக திகழ்ந்து கொண்டு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த காலங்களில் இன்னும் பல அறிவியல் அற்புதங்களை, திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய அறிவியல் அற்புதங்களை முடியுமான அளவுக்கு இலகுவான முறையில் உங்களுக்கு புரிய வைப்பதற்கு முயற்சி செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி.